நீங்கள்லாம் என் அழைப்பை மதிச்சு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க, நீங்க ஏழையா? பணம் நீங்களா? நீங்க பணமாங்கிற அளவுக்கு நீங்க மகாபிரபு ஏழையா? எப்படி என் பதில்? நாட் பேட். சார், ஊட்டிக்கு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படி காட்சி? இன்னொரு விஷயங்க, என் பொண்ணு பேபி ஒரு தவறு பண்ணிட்டு. தவறு பண்ணிட்டா? என்னப்பா இது? இதெல்லாம் போய் வெளியில சொல்லிக்கிட்டு நமக்குள்ள என்னம்மா? சொல்லுங்க சார். அட்வொகேட் சாரையும் காஞ்சனாமாவையும் புருஷன் கொஞ்சம் அதையும் நினைச்சு பிடிச்ச. இதையா தவறு? நீங்க இது தவறே இல்லை சார். அப்படி நினைக்காம இருந்தா தான் தவறு. என் பொண்ணு நாக்குல சனி சொன்னா பலிக்கும். பலிக்குமா? அப்படின்னா என் மனசுல நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், அது நடக்கட்டும்னு அது வாயால சொல்ல சொல்லுங்க. பறிச்சுட்டுமே. அவங்க 2 பேருக்கு ரூம் காமிச்ச, நமக்கு ரூம் நமக்கா? எனக்கு மரியாதையா சொல்லிக்கிட்டேன். உனக்கா? சமையல் கட்டுல தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்காங்க. காஞ்ச உடனே படுத்துக்க. ஐயோ குளிருங்க. அடுப்புக்குள்ள படுத்துக்க. அடுப்புக்குள்ள? என்ன சார் அது? செய்யற வேலையெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா தெரியல. சமையல் ஏன் பண்றீங்க? சமையல் பண்ண சமைக்காரன் இல்லையா? என்ன வெந்நீரா போடுறீங்க? இன்னும் குடிக்க காய்ச்சிக்கிட்டு இருக்கண்டா. கப்பலுக்காவா? குடிச்சிட்டு போறா சார்? இல்ல கிரிமினல் மருந்த காய்ச்சிக்கிட்டு இருக்கண்டா. மருந்தா? இந்த வேலை வேலை உண்டா உங்களுக்கு? அதானே எனக்கு பொழுதுபோக்கு. கேடுறதா? ஆமா, தின்னுகிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மருந்து காய்ச்சி வர்றவனுக்கெல்லாம் கொடுத்து கூட வேண்டியதா? ஒன்னுடுவேன். இல்ல அண்டா நிறைய காய்ச்சறீங்களே, அவ்வளவு வியாதிஸ்தரா வர்றானுங்க இங்க. நானும் வந்துட்டு தான் இருக்கேன். ஏங்க இப்பெல்லாம் யாரும் வியாதிஸ்தரே வரதா தெரியலையே. இப்ப மாத்திரம் என்ன, இதுக்கு முந்தி என்னடா வாழ்ந்தது? அப்புறம் ஏன் கிளறி கிளறி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வர வைக்குமா? வந்தா மாத்திரம் என்ன, கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அது இதுன்னு தான் கேட்கறான். வியாதின்னு ஒரு வயசு சொல்றது இல்லப்போ. ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் உங்ககிட்ட பர்மனன்ட் வியாதிஸ்தரா இருந்துக்கிறேன். உனக்கு நல்ல வியாதியா? ஒரு காசு போடுற உடம்பு கொண்டு இல்லைங்க, என் உள்ளத்துக்கு. எந்த கழுதையா இருந்தான்னா என் அட்டவணையில எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அட்டவணையா? சோமாபதி. சோமாபதியா? என் பேரு. மருந்துக்கு உங்க பேரா? ஆமா, நான் காய்ச்ச மருந்துக்கு என் பேர் வைக்காம உன் பேரை வைப்பேன். சரி, வந்தது வந்த காய்ச்சனத கையோட குடிச்சிட்டு போ. ஐயோ சூடா குடிச்சா ஒண்ணும் தெரியாதுடா. அயோட்ட போய் வந்ததை விட்டுருவான். அப்புறம் ஒண்ணு பேச இருக்காது. எப்ப சீக்கிரம் வாங்க. நீ ஏன் இங்க வந்த? நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தேன், நீங்க வரணும், அதனாலதான் வந்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? இந்தா 2 மாசம் சேர்த்து வச்சுக்க. இனிமே இங்க வராத, நானே அனுப்புவேன். போ. வந்துட்டா. என்ன 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 பெரிய மனுஷனா யோகிஜியா நடக்க தெரியாதா? ஏன் சார், வயசுக்கு தகுந்த நடத்த வேணா ஒருத்தனுக்கு? என்னடா நடத்தைய கண்டுட்ட? அந்த அம்மா கொண்டு வந்த குழந்தை உங்க ஜாடியில இருக்குது. என்னதெல்லாம்? ஏன்டா அசிங்கமா நான் பேசுற? கதையே வேறடா. என்னது? வியாதியஸ்த ஒருத்தன் வந்தான், மருந்த கொடுத்தேன், க்ளோஸ். வியாதியா? அவன் அந்த அளவுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப எனக்கு மருந்து கொடுக்கலான்னு சொல்றீங்களே, எனக்கு அப்புறம் யாருக்கு பென்ஷன் கொடுப்பீங்க? நீ யாரையாவது சொல்லு, அவங்களுக்கு கொடுப்பான். உங்க மகளுக்கு? தெரியுதா? தெரியுது. இல்ல பாக்கிட்டா தெரியுங்க. யாரப்பா நீ சீரியஸா பார்க்கும்போது பேசிட்டு ஒன்னும் பிரயோஜனப்படாது. என்ன ஐயோ கழுத்து வரைக்கும் தான் இல்ல, இது ரொம்ப நாளைக்கு முந்தி வாங்கினது. பேஷன்ஸே என்கிட்ட அதிகமா வர்றது இல்லையா? இதுக்குள்ளேயே கிரிக்கெட் ஆட சட்டை வருது. இது போட்டோ வேற இல்லையா? கைய கொடு. மயக்கத்துல வசதியான மயக்கம். நல்லாட்டுல கை கொண்டாப்பா. கூட கூடப்பா. ரொம்ப முடியாதக்காரன் எடுப்போம் நம்மள. என்ன அழுவ சொன்ன ஐயோன்னு சொல்லி
கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்க மேல விழுந்து அடிச்சு போக்கிடுவ போல் இருக்க. போச்சு நீங்க என்ன போச்சு உச்சு போச்சு நான் சொன்னேன். எனக்கு கை பார்க்கிற மெத்தடே மறந்து போச்சுன்னு சொன்னேன். நீங்களும் உங்க வைத்தியம் இதுல மறதி வேறையா? சத்தம் போடாத முடிச்சிட போறான். அட்டை யார்ட்ட இருக்கு? கூட 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 இது வேற இதுல அதுல என்ன இருக்குன்னு பாரு. இருக்கு மயக்கம் தெளிவு இருக்கு. முயற்சி பண்ணினால் தெரியும்னு போட்டுருக்கு. இப்ப என்ன விளையாடுறோமா? முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி எப்ப முடியும்? முடிச்ச உடனே முடியும். எப்ப முழிப்பான்? நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் முடிக்கிறது இவன் முடிக்கிறதெல்லாம் கேட்டா நீ மேல பாரு என்ன இருக்குன்னு. உன்னால முடியலன்னா வேற டாக்டரை கூட்டிவான்னு போட்டு இல்ல. என்னோட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கானா? நான் தான் பார்ப்பேன். நான் தான் பெரிய டாக்டர். பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கான். நான் விடுவேனா? சரி, மேல நடக்க வேண்டிய காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணி வர்றேன். இரு, ஆசைப்படாத. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. விவரமா எழுதியா கொடுத்துறேன். போய் சாப்பிடுங்க வேண்டாம். அப்புறம் நேரம் ஆயிடுச்சேன்னுட்டு என் பேர்ல குறை சொல்லாதீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.